திராவிடம் என்றால் என்னவென்று கேட்பவர்களுக்கு பதில் கலைஞர் நினைவிடத்தில் இருப்பதாக நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், கலைஞர் நினைவிடம் சமாதி அல்ல, அது சன்னதி என்று கூறினார். திராவிடம்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு உள்ள போய் சுற்றி பார்க்கணும். கலைஞருடைய மணிமண்டபம் இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும். உள்ள போனா என்ன ரயிலெல்லாம் போகுது வண்டி, உள்ள காட்சியை பார்த்தா இந்த 6ஆம் தேதியிலேருந்து மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. கடின உழைப்பால் முதலமைச்சர் பதவிக்கு வந்த மு.க. ஸ்டாலினுக்கு தோல்வியே கிடையாது என்று கூறிய வடிவேலு, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அலர்ட்டாக இருப்பதாக தெரிவித்தார். அருமை சகோதரர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு புள்ளியாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அலர்ட்டாக இருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆள். அவற்றெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது. அவன் 1000 பேச்சு பேசியா ஒரே வார்த்தையில் ஒரு பதில் சுட்டி பெறுவார். தான் ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகன் என்றும் கலைஞரின் பக்தன் என்றும் வடிவேலு கூறினார். அரசியல் கட்சிகள் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் பரிகார பூஜைகள் செய்வதற்கான கட்டணச்சீட்டு நடைமுறையை திரும்ப பெறுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முன்னோர் ஆன்மா சாந்தியடைய வேண்டி அக்னி தீர்த்த கரையில் புரோகிதர்கள் மூலம் திதி தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்துவது வழக்கமாக உள்ளது. பாரம்பரியமான இந்த நடைமுறைக்கு கட்டண சீட்டுகள் நடைமுறைப்படுத்த உள்ளதாக கோயில் நிர்வாகம் அண்மையில் அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி தர்ப்பணத்திற்கு கட்டணமாக 200 ரூபாய் வசூலிக்கப்பட்டு புரோகிதருக்கு 80 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பிண்ட பூஜைக்கு கட்டணமாக 400 ரூபாய் வசூலிக்கப்பட்டு புரோகிதருக்கு 160 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கோயில் நிர்வாகமே பக்தர்களிடம் நேரடியாக பணம் வசூலிக்கும் இந்த நடைமுறைக்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. மரித்தவர்களின் மறுமை வாழ்வுக்காக இறைவனை வேண்டி வைக்கப்படும் பிண்டத்திலும் பணம் பார்க்க வேண்டும் என்ற கார்ப்பரேட் மனப்பான்மை மூலம் திமுக அரசு ஒரு மிக தவறான முன்னுதாரணத்தை விதைப்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதையடுத்து நிர்வாக காரணங்களுக்காக இந்த அறிவிப்பு திரும்ப பெறப்படுவதாக ராமநாத சுவாமி கோயில் இணை ஆணையர் சிவராம் குமார் தெரிவித்துள்ளார். ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்னும் பழமொழிக்கு ஏற்ப பாத்திரத்தின் அளவு தெரியாமல் தலையை நுழைத்து சிறுத்தை சிக்கி தவித்த காட்சிதான் இது. மகாராஷ்டிரா மாநிலம் துலே மாவட்டத்தில் உள்ள கிராமத்திற்குள் சிறுத்தை ஒன்று உலவியது. அப்போது உலோக பாத்திரத்தில் நீர் அருந்த முயன்ற சிறுத்தை அதன் அளவு தெரியாமல் தலையை உள்ளே நுழைத்து சிக்கியது. சுமார் 5 மணி நேரமாக தலையை பாத்திரத்திலிருந்து வெளியே எடுக்க முடியாமல் சிறுத்தை பரிதவித்தது. தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி அதன் தலையை பாத்திரத்திலிருந்து மீட்டனர். பின்னர் சிறுத்தை பாதுகாப்பாக அடர்வன பகுதிக்குள் விடப்பட்டது.